ஐயா தொடங்கிடலாம். சரி. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் வணங்கி மகிழ்வதில் பெருமை கொள்கிறேன். சான்றோர் பெருமக்களையும் ஆசிரிய பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்று சென்னை செந்தமிழ் மன்றத்தின் பொது அறக்கட்டளை மீண்டும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு சிலப்பதிகாரம் நிறைவடைந்தது. 30 அதிகாரமும் நிறைவு பெற்று அந்த சிலம்பின் கதை இலங்கையில் எவ்வாறு வழங்கப்பெறுகிறது என்பதை குறித்துதான் இன்றைக்கு இலங்கையில் இருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் பேராசிரியர் ஈஸ்வரநாத பிள்ளை குமரன், சிரேஷ்ட விரிவுரையாளர் தமிழ்துறை, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இலங்கை. இலங்கையிலிருந்து நமக்கு இப்போது இலங்கையினுடைய கண்ணகியினுடைய காட்சி இலங்கையிலிருந்து வழங்கப் போகிறார். அவரை அனைவருடைய சார்பிலும் சென்னை செந்தமிழ் மன்றத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். வாருங்கள் ஐயா. இன்றைக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய 183வது நிகழ்வு. இந்த 183வது நிகழ்வில் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த 183வது திருக்குறளை என்று பார்க்க போகிறோம். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கத் தரும். இதுதான் 183வது திருக்குறள். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கத் தரும் என்பது அற்புதமான செய்தியை சொல்லுகின்ற திருக்குறளாக இருக்கிறது. பிறர் இல்லாத போது அவரை புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட, ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுவது, அதுவும் புறங்கூறி பேசுவது, அவரை குறை கூறியே பேசி வாழ்வது, இது எப்படிப்பட்டது அப்படின்றத மிக அழகாக இந்த திருக்குறள் உணர்த்துகிறது. இறந்து போதல் அறநூல் சொல்லும் ஆக்கத்தை தரும். அதாவது அப்படி புறங்கூறி வாழ்வதை காட்டிலும் நாம் இந்த உலகத்தை விட்டு நீங்குவது ஒரு பெரும் மதிப்பை தரும் என்று புறங்கூறாமை என்ற அதிகாரத்தில் 19வது அதிகாரம், இந்த 19வது அதிகாரத்தில் 3வது திருக்குறளாக புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கம் தரும் என்ற திருக்குறளை அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். நாம புறங்கூறி வாழாமை பெரும் பேரை தரும் என்று திருவள்ளுவர் வழி நின்று இந்த அரங்கத்தை மீண்டும் அனைவரையும் வரவேற்று அரங்கத்தை இன்றைய கட்டுரையாளர் பேராசிரியர் ஈஸ்வரநாத பிள்ளை குமரன் ஐயா அவர்களிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. சென்னை செந்தமிழ் மன்றம் பொது அறக்கட்டளை வழங்குகின்ற இந்த சிலப்பதிகார பன்னாட்டு கருத்தரங்கத்திலே இலங்கையில் கண்ணகி பற்றிய பதிவுகள் பற்றி உரையாற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு முதலிலே என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் உரித்தாகுக. இன்றைய தினம் இலங்கையில் கண்ணகி பற்றிய பதிவுகள் என்ற தலைப்பிலே உங்களோடு சில முக்கியமான விடயங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். தமிழகத்திலே உருவாகிய
அந்த கண்ணகி பற்றிய கதை, அந்த கண்ணகி பற்றிய காவியம் ஈழத்திலே எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது பற்றிய சில தகவல்களை நான் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தமிழகத்தினுடைய அரசியல், சமூக, பொருளாதார, பண்பாட்டு தாக்கங்கள் அதற்கு மிக நெருக்கமாக அமைந்திருக்கின்ற ஈழத்திலே பல ஆண்டுகளாக உணரப்பட்டு வந்திருக்கின்றன. அந்த வகையிலேதான் கண்ணகி வழிபாடும் அந்த வழிபாடுடன் தொடர்பட்ட தொன்மங்களும் இலக்கியங்களும் ஈழத்திலே செல்வாக்கு பெற்றிருக்கின்றன. இலங்கையில் தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமன்றி சிங்கள மக்கள் மத்தியிலும் கண்ணகி வழிபாடு பிரபல்யம் ஆகியிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. இலங்கையிலே தமிழ் மக்கள் மட்டுமல்ல, சிங்கள மக்கள் கூட இந்த கண்ணகியினுடைய வழிபாட்டிலே ஈடுபடுகின்றார்கள். தமிழ் மக்கள் கண்ணகியை கண்ணகி, நீலி என்ற பெயர்களிலே வழங்கி வர, நீலி என்கின்ற பெயரை கூட பயன்படுத்துகின்றார்கள். இந்த நீலியினுடைய கதை, கண்ணகிக்கு இன்னொரு பெயர் நீலி என்பது கட்டுரைக்காதை நீங்கள் கேட்கின்ற பொழுது அந்த கட்டுரைக்காதையிலே அந்த நீலி என்கின்ற பெயர் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே கண்ணகி, நீலி என்ற பெயர்களிலே இந்த வழிபாட்டினை தமிழ் மக்கள் செய்து கொண்டு வர, சிங்கள மக்கள் இதனை பத்தினி வழிபாடாக செய்து வருகின்றார்கள். பத்தினி தெய்வோ என அவர்கள் கண்ணகியை குறிப்பிடுகின்றார்கள். தெய்யோ என்றால் சிங்களத்திலே தெய்வம் என்பது பொருள். ஆகவே பத்தினி தெய்யோ என்று சொன்னால் பத்தினி கடவுள் என்பது பொருள். பௌத்த வழிபாட்டு நிறுவனங்களிலும் அவர்களுடைய பெரகராக்களிலும், பெரகரா என்று சொன்னால் ஊர்வலங்கள், எங்களுடைய திருவிழாக்களிலே நாங்கள் நிகழ்த்துகின்ற ஊர்வலம் போல அங்கே ஊர்வலங்கள் செய்வார்கள் திருவிழா காலங்களிலே. அதுக்கு பெரகரா என்று சொல்லுகின்ற வழக்கம் இருக்கிறது. ஆகவே இந்த பௌத்த நிறுவனங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது விகாரைகளிலும் அதே போல பெரகராக்களிலும் பத்தினி தெய்வத்துக்கு முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சேர மன்னன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுப்பித்து அதனை பெருவிழாவாக கொண்டாடிய போது அந்த விழாவுக்கு கடல் சூழ் இலங்கை கஜபாகு மன்னனும் சென்று கலந்து கொண்டான் என்கின்ற செய்தியை வஞ்சிக்காண்டத்திலே நீங்கள் கண்டிருப்பீர்கள். வஞ்சிக்காண்டத்திலே வருகின்ற இந்த செய்திகள் உங்கள் எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு செய்தி. சேர மன்னனுடைய விழாவிலே கலந்து கொண்ட கஜபாகு மன்னனே இலங்கைக்கு கண்ணகி வழிபாட்டினை கொணர்ந்தான் என்று நம்புகின்றார்கள். இந்த கஜபாகு மன்னனுடைய பெயரிலே இலங்கையிலே பல மன்னர்கள் ஆண்டிருக்கின்றார்கள். ஆதலாலே இந்த சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்ற அந்த கஜபாகு மன்னன் யார் என்பது பற்றி ஒரு பெரிய குழப்பம் என்பது இருக்கின்றது. ஆனாலும் ஈழத்திலே கிடைக்கின்ற இந்த வரலாற்று சார்ந்த இலக்கியங்கள், குரோனிக்கிள்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வார்கள், இந்த வரலாறு சார்ந்த இலக்கியங்களாகிய மகாவம்சம், ராஜாவலிய, ராஜரத்னாகர, பூஜாவலிய என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கியங்களை வைத்துக் கொண்டு அவை தருகின்ற செய்திகளின் அடிப்படையிலே நோக்குகின்ற பொழுது இந்த கஜபாகு மன்னனுடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று சொல்லி அறியப்படுகின்றது. இம்மன்னன் கிபி 113ஆம் ஆண்டு தொடக்கம் 134ஆம் ஆண்டு வரை அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டான் என்ற செய்தி அந்த நூல்களிலே தரப்படுகின்றது. ஆனால் இந்த கண்ணகி வழிபாடோடு தொடர்பட்ட தொன்மங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு போனால் இந்த கஜபாகு மன்னனுக்கு முன்னதாகவே கண்ணகி வழிபாடு ஈழத்திலே நிலை பெற்றிருக்கின்றமை புலனாகின்றது. இந்த கண்ணகி வழிபாட்டுடன் தொடர்பட்டதாக பல தொன்மங்கள் ஈழத்திலே நிலை பெற்றிருக்கின்றன. அவை கண்ணகி கதை பற்றிய மிக முக்கியமான பல தகவல்களை வெளிக்கொணர்வதை நாங்கள் பார்க்கலாம். தனது கணவனினுடைய கொலைக்கு பழி வாங்கும் நோக்குடன் மதுரையை எரித்த கண்ணகி அதற்கு பின் தமிழகத்தில் தொடர்ந்து வாழ விரும்பாது ஈழத்துக்கு வந்தால்
இது மிக முக்கியமான ஒரு செய்தி, கவனித்துக் கொள்ளுங்கள். மதுரையை எரித்த கண்ணகி அதற்கு பின் தமிழகத்தில் தொடர்ந்தும் வாழ விரும்பாது ஈழத்துக்கு வந்தால் என வட இலங்கையிலும் வன்னி பிராந்தியத்திலும் வழங்கி வருகின்ற கர்ண பரம்பரை கதைகள் குறிப்பிடுகின்றன. நாங்கள் சிலப்பதிகாரத்தினுடைய சில செய்திகள் போனால் என்பதும், அங்கே தெய்வமாக மாறினால், வானுலகத்துக்கு சென்றால் என்ற செய்திகள் எல்லாம் முற்றுமுழுதாக மறுதளிக்கப்படுகிறது இந்த தொன்மங்களினாலே. அது மதுரையை எரித்த பிறகு கண்ணகி அங்கு வாழ பிடிக்காது நேர இலங்கைக்குத்தான் வந்தாள் என்று சொல்லி இந்த சொல்லுகின்றன. ஈழத்துக்கு கடல் வழியாக வருகிற அந்த கண்ணகி எங்கே தரையிறங்கினாள் என்பது தொடர்பாகவும் தொன்மங்களிலே செய்திகள் இருக்கின்றன. இந்த வட இலங்கையிலே வழங்கி வருகின்ற தொன்மங்கள் மாதகள் திருப்படி நிலை என்று சொல்லப்படுகின்ற இடங்கள். இவை யாழ்ப்பாணத்தினுடைய வடபகுதியிலே காணப்படுகின்ற சிறிய துறைமுகங்கள், கடல் வழி தொடர்பாடலே மிக முக்கியமான பங்கு வகித்தவைகள். அந்த காலத்திலே தமிழகத்துக்கும் ஈழத்துக்கும் இடையிலான தொடர்புகள் இந்த சிறிய துறைமுகங்கள் ஊடாக நிகழ்ந்திருக்கின்றன. ஆகவே இந்த துறைமுகங்களுக்கு ஊடாகத்தான் கண்ணகி இலங்கைக்கு வந்து சேர்ந்தால் என்ற செய்தியை ஈழத்திலே இருக்கின்ற தொன்மங்கள் பதிவு செய்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த கடல் வழி தொடர்பாடலுக்கு ஊடாக அவள் வந்து சேர்ந்திருக்கலாம். இதை நாங்கள் சில வேளைகளிலே இதை நம்பக்கூடியதாக இல்லை என்று சொல்லவும் முடியாது. ஏனென்றால் அந்த காலத்திலே தமிழகத்திலே இருந்து நிறைய பேர் ஈழத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அதிலும் தமிழகத்திலே வாழ பிடிக்காதவர்கள் நிறைய பேர் ஈழத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். பல்லவர்களுடைய காலப்பகுதியிலே பார்த்தால் அங்கே வாழ முடியாத நிலையிலே நிறைய மகாஜன பௌத்தத்தை சேர்ந்த புத்த பிக்குகள் ஈழத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஈழத்திலே வட இலங்கையிலே, அதுக்கு யாழ்ப்பாண பிரதேசத்திலே இந்த மகாஜான பௌத்தர்கள் தங்களுடைய பௌத்த நிறுவனங்களை ஸ்தாபித்ததற்கான பல அடையாளங்கள் இருக்கின்றன. இலங்கையினுடைய தென்பகுதியிலே தேரவாத பௌத்தம் வளர்ந்தது. ஆனால் வடபகுதியிலே மகாஜன பௌத்தம் இருந்தது. இந்த மகாஜன பௌத்தம் எங்கே இருந்து வந்தது? அந்த பௌத்தர்கள் ஈழத்துக்கு வருகிறந்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு அருமையான செய்தி, 18ஆம் நூற்றாண்டிலே காஞ்சிபுரத்திலே இருந்த மடத்திலே ஒரு ஆதீன வித்துவானாக இருந்த கனக சபாபதி யோகியர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அந்த மடத்திலே இருந்த மற்றைய அறிஞர்களுடைய பொறாமையின் காரணமாக மடாதிபதியினாலே தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்றார். அந்த கதை விரிவாக சொல்லிக் கொண்டு போனால் நீளும், ஆகையால சுருக்கமாக சொல்கின்றேன். அங்கன மடாதிபதியினுடைய தண்டனைக்கு உள்ளாகிய கனக சபாபதி யோகியார் அதற்கு பிறகு காஞ்சியிலே வாழ பிடிக்காது அவர் ஈழத்துக்கு வந்தார் என்று சொல்லி நாங்கள் அறிகின்றோம். ஈழத்திலே கூலங்கை தம்பிரான் என்கின்ற பெயரோடு அறியப்பட்ட அவர் ஈழத்தின் மரபுவழி கல்வி பாரம்பரியத்தினுடைய வளர்ச்சியிலே ஒரு பெரிய மைல்கல்லாகவே மதிக்கப்படுகின்றார். ஆகவே தமிழகத்திலே இருந்து வெறுத்து வந்தவர்கள் ஈழத்திலே பெரிய அளவிலே மதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்கு 18ஆம் நூற்றாண்டிலே வந்த கனக சபாபதி யோகியார் கூட ஒரு மிக முக்கியமான அடையாளமாக இருக்கின்றார். தமிழ் நாவல் சரிதையிலே வருகின்ற பல கதைகளை பார்க்கின்ற பொழுது அந்த கவி வீரராகவ முதலிய அடியார்க்கு நல்லார், சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார், இதைவிட பிற்காலங்களிலே கோவலனார் கதை என்கின்ற இலக்கியத்தை படைத்த அந்த புகழேந்தி புலவர், நலவன்பா எழுதிய புகழேந்தி புலவர் அல்ல, கோவலனார் கதை எழுதிய புகழேந்தி புலவர், இவர்கள் எல்லாரும் யாழ்ப்பாண மன்னர்களுடைய காலத்திலே ஈழத்துக்கு வந்து ஈழத்து மன்னனுடைய அனுசரணையை பெற்றிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி தமிழ் நாவலர் சரிதையிலே இருக்கின்றது.
சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லாறு கௌரவிக்கும் முகமாக அவருக்கு ஒரு குளத்தையும் அதனோடு சேர்ந்த நிலப்பரப்பையும் யாழ்ப்பாண மன்னன் கொடுத்தார். இன்றைக்கும் அந்த குளம் ஆரியகுளம் என்கின்ற பெயரிலே யாழ்ப்பாண நகரத்தின் மத்தியிலே அமைந்து காணப்படுகின்றது. அப்ப இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழகத்திலே இருந்து நிறைய பேர், அதுக்கு நிறைய தமிழ் அறிஞர்கள் ஈழத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் தெளிவாகின்றது. ஆகவே கண்ணகியினுடைய அந்த கதை, கண்ணகி கோவலன் கதையை வெறும் கதையாக பார்க்க முடியாது, அதை ஒரு வரலாறாக பார்க்க முடியும் என்கின்ற செய்தியை ஈழத்திலே காணப்படுகின்ற இந்த தொன்மங்கள் பற்றிய பதிவுகள் கொண்டிருக்கின்றன என்பது ஒரு மிக முக்கியமான செய்தி என்பதை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். இங்க நம்ம ஈழத்துக்கு இந்த துறைமுகங்களுக்கு ஊடாக வந்து இறங்கிய கண்ணகி பாம்பு உருக்கொண்டு அங்கநாமக்கடவை, களையோடை, சுதுமலை, மட்டுவில், மந்துவில் என நகர்ந்து வெற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தினை அடைந்தால் என்று சொல்லப்படுகிறது. இல்லை, ஒரு செய்தி, கண்ணகி கண்ணகி மனித உருவத்தோட போகையில பாம்புரு கொண்டு போனால் என்று இந்த தொன்மங்கள் சொல்லுகின்றன. இதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. காரணம் என்ன என்று சொன்னால், ஈழத்தினுடைய வடபகுதி, அதாவது இலங்கையினுடைய வடபகுதியிலே நாகர்களுடைய ஆட்சி காணப்பட்டது. நாகர்கள் நாகத்தினை தெய்வமாக வழிபட்டு வந்தவர்கள். இவர்களை பற்றிய செய்தி மணிமேகலையிலும் காணப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். மணிமேகலையிலே இந்த நாக மன்னர்கள் இருவருக்கு இடையிலே ஏற்பட்ட அந்த போரை கௌதம புத்தர் சந்து செய்தார் அல்லது சமாதானம் செய்தார் என்ற செய்தி அங்கே காணப்படுகிறது. இதனால் இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடபகுதியிலே நாகர்களுடைய ஆட்சி இருக்கிறது. இன்றைக்கும் அது சம்பந்தமான நிறைய அகழ்வாய்வு சான்றுகள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டு இருக்கின்றன. ஆகவே இந்த நாக வழிபாட்டை கண்ணகி வழிபாடோடு இணைக்கின்ற வகையிலேதான் கண்ணகி பாம்பு உருக்கொண்டு அங்கநாமக்கடவை, இதையெல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இடங்கள், அங்கநாமக்கடவை, களையோடை, சுதுமலை, இந்த சுதுமலை என்கின்ற இடத்திலே இருந்தால் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். கண்ணகியினுடைய ஒரு மிக முக்கியமான ஆலயம் அமைந்திருக்கின்ற இடம் சுதுமலை. மட்டுவில், மந்துவில் என நகர்ந்து வெற்றாப்பளை கண்ணகி ஆலயத்தை அடைந்தார். கண்ணகி அம்மன் வெற்றாப்பளை நோக்கி சென்ற போது தங்கி இருந்ததாக குறிப்பிடப்படுகின்ற இந்த இடங்களிலே எல்லாம் மிக பிரபலமான கண்ணகி ஆலயங்கள் அமைந்து இருந்தன. ஆனால் 19ஆம் நூற்றாண்டிலே ஆறுமுக நாவலரை தமிழ் உலகம் நன்றாகவே அறியும். தமிழுக்கு பெரும் தொண்டாற்றியவர். இலங்கையிலே 19ஆம் நூற்றாண்டிலே சமய விழிப்புணர்வை ஏற்படுத்திய அல்லது சமய மறுமலர்ச்சிக்கு அத்திவாரமாக அமைந்த ஒருவர். அவர் ஆகம வழிபாட்டை வலியுறுத்துகின்றார். அவர் வலியுறுத்திய பிரச்சாரங்களினாலே அவர் சொல்ற செட்டிச்சிக்கு கோயில் தேவையில்லை, கண்ணகியை சொல்ற செட்டிச்சிக்கு கோயில் தேவையில்லை. அதனாலே கண்ணகியினுடைய ஆலயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயங்களாகவும் புவனேஸ்வரி அம்மன் ஆலயங்களாகவும் அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். இன்றைக்கு சுதுமலையிலே நான் இருந்து பேசுகின்ற அந்த இடத்திலே இருக்கின்ற கண்ணகி அம்மன் ஆலயம் இன்றைக்கு சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் என்று இருக்கின்றது. ஆனாலும் அந்த ஆலயத்திலே ஒரு பகுதியிலே கண்ணகி அம்மனுக்கென்ற ஆலயம் இருக்கின்றது. அங்கே கண்ணகி அம்மன் வழிபாட்டுக்கான பழமையான எச்சங்கள் இருக்கின்றன. வெற்றாப்பளையில் அமைந்திருக்கின்ற கண்ணகி அம்மனுடைய ஆலயம்தான் இலங்கையினுடைய வடபகுதியிலே இருக்கின்ற மிக பிரபலமான ஒரு ஆலயமாக இருக்கின்றது. வைகாசி விசாகத்து அன்று அந்த கோயிலே நடைபெறுகின்ற பொங்கல் விழா மிக சிறப்பானது. அந்த விழாவுக்கு வடபகுதி, தென்பகுதி ஆகிய இடங்களில் இருந்து எல்லாம் நிறைய மக்கள் போய் கூடுவார்கள். அங்கே வட இலங்கையின் அங்கே
கடல் நீராலே விளக்கேற்றுகின்ற அற்புதமும் நிகழ்வது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த ஆலயத்துடன் தொடர்பட்ட தொன்மம் ஒன்றில் கண்ணகி மதுரையை எரித்த பின்னர் வான்வழியாக வருகை தந்து அப்பகுதியில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தாள் என்கின்ற ஒரு செய்தியும் அங்கு காணப்படுகின்றது. அது கவனிக்க வேண்டிய ஒன்று. இலங்கையினுடைய கிழக்கிலங்கையிலே கண்ணகி வழிபாடு இன்றும் மிகச் சிறப்பாக நிகழ்ந்து வருகின்றது. பிரசித்தி பெற்ற கண்ணகி அம்மன் ஆலயங்கள் அங்கே காணப்படுகின்றன. ஆகம மரபு சாராது பத்ததிகளின் அடிப்படையில், பத்ததிகள் என்று சொன்னால் தொண்டு தொட்டு பேணப்பட்டு வருகின்ற சில அந்த வழக்காறுகளின் அடிப்படையிலே இந்த கண்ணகி வழிபாட்டினை அங்கு நிகழ்த்தி வருகின்றார்கள். கிழக்கிலங்கையிலே இருக்கின்ற அந்த கண்ணகி ஆலயங்கள், அதாவது கிழக்கிலங்கை என்று சொல்கின்ற போது மட்டக்களப்பு, குறிப்பாக மட்டக்களப்பு பிரதேசம், அந்த மட்டக்களப்பு பிரதேசத்திலே காணப்படுகின்ற ஆலயங்கள் வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் திறக்கப்பட்டு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. கிழக்கிலங்கையிலே நிலவுகின்ற அந்த தொன்மங்களை நோக்குகின்ற பொழுது அங்கு கண்ணகி வழிபாடு வெடியரசனோடு தொடர்பட்டதாக கூறப்படுகிறது. வெடியரசன் என்பவன் வட இலங்கையை, அதுக்கு நெடுந்தீவை, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே இருக்கின்ற நெடுந்தீவு என்கின்ற அந்த தீவினை ஆண்டு வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு மன்னன். அந்த மன்னன் இந்த அதுல ஒரு கதை இருக்கிற கதை, நீண்ட கதை. கண்ணகியினுடைய காட்சிலம்புக்கு நாகமணியை பெற விரும்பிய மாநாகன் அவை யாழ்ப்பாணத்துக்கு அண்மையிலே இருக்கின்ற நாகதீவில் உள்ளன என அறிந்து அவற்றை பெற்று வர மீகாமன் என்கின்றவரை அனுப்புகின்றார். இந்த மீகாமன் வெடியரசனோட சண்டை பிடிச்சு அவனை வென்று பிறகு இந்த நாகமணியை பெற்றுக்கொண்டு வந்தான் என்றும், அந்த நாகமணி கொண்டுதான் கண்ணகியினுடைய காட்சிலம்பு செய்யப்பட்டது என்று சொல்லியும் ஈழத்திலே இருக்கின்ற கண்ணகி காவியங்கள் பேசுகின்றன. அவற்றை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். ஈழத்திலே கண்ணகியை பற்றிய பதிவுகள், இலக்கிய பதிவுகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் முதல் தொன்ம பதிவுகளை பார்த்தோம். அதே வேளையில் இலக்கிய பதிவுகள் என்று பார்க்கின்ற பொழுது தமிழ்ல மட்டுமல்லாமல் சிங்கள மொழியிலும் நிறைய பதிவுகள் காணப்படுகின்றன. இதை கணநாத் ஒபிசேகரா என்கின்றவர் ஒரு மிக விரிவாக ஆராய்ந்திருக்கின்றார். ஈழத்திலே சிங்களத்திலே என்ன மாதிரி கண்ணகி பற்றிய பதிவுகள் காணப்படுகின்றன. ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு புத்தகம். அதிலே நிறைய இலக்கியங்களை அவர் பட்டியலிட்டு காட்டுகின்றார். பத்தினி கல்ல, பாலங்க கல்ல, பத்தினி ஹத்தாவ, பத்தினி விலாப்பிய, கஜபாஹத்தாவ என்று சொல்லி நிறைய இலக்கியங்கள். எல்லா இலக்கியங்களுடைய பெயர்களை நான் வாசித்துக் கொண்டிருக்கவில்லை. சிங்கள மொழியிலே நிறைய இலக்கியங்கள் காணப்படுகின்றன. தமிழ் மொழியிலே மிக முக்கியமான பதிவுகள் காணப்படுகின்றன. அதுல பார்க்கலாம், கண்ணகி காவியங்கள் காணப்படுகின்றன. கண்ணகி தொடர்பான வழிபாட்டு பாடல்கள் காணப்படுகின்றன. கண்ணகி வழிபாட்டுடன் தொடர்பட்ட பத்ததிகள் காணப்படுகின்றன. சிற்றிலக்கியங்கள் கண்ணகி வழிபாட்டோடு தொடர்பாக நிறைய எழுதப்பட்டிருக்கின்றன. கூத்து பிரதிகள் காணப்படுகின்றன. இது மிக முக்கியமான ஒன்று. சிலம்பு கூறல் என்கின்ற ஒரு கூத்து முல்லைத்தீவு பகுதியிலே ஆடப்பட்டு வருகின்றது. கண்ணகி வழிபாட்டோடு மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. காமன் கூத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். காமன் கூத்து எவ்வாறு மிக பிரசித்தி பெற்றதாக சமய வழிபாட்டோடு தொடர்பட்டதாக அமைகின்றதோ, அதே போல சிலம்பு கூறல் என்கின்ற அந்த கூத்து ஒரு கண்ணகி வழிபாட்டோடு நேர்த்திக்காக செய்யப்படுகின்ற ஒரு பெரிய கூத்தாக ஈழத்திலே காணப்படுகின்றது. இதை விட கண்ணகி வழிபாட்டோடு தொடர் பெற்ற நிறைய நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதற்குள்ளே கோவலன் நாடகம் என்கின்ற நாடகம் மிக முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட வேண்டும். ஆகவே தமிழ் மொழியிலே நிறைய காணப்படுகின்றன. இந்த கண்ணகியை பற்றிய காவியங்கள், நாங்கள் இவ்வளவு காலமும் சிலப்பதிகாரத்தை பற்றி நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீர்கள். ஆனால் ஈழத்திலே கண்ணகி வழிபாட்டோடு தொடர்பட்டதாக 3 காவியங்கள் இருக்கின்றன. சிலப்பதிகாரம் போன்ற 3 காவியங்கள் இருக்கின்றன. சில வேளைகளில் இது உங்களுக்கு புதிய செய்தியாக இருக்கலாம்.
கண்ணகி காவியங்கள் ஒன்று அல்ல 3 இருக்கு. ஒன்று கோவலனார் கதை, சிலம்பு கூறல், கண்ணகி வழக்குரை என்று சொல்லி 3 காவியங்கள். கோவலனார் கதை, சிலம்பு கூறல், கண்ணகி வழக்குரை. யாழ்ப்பாண பகுதியிலே கோவலனார் கதை என்பது மிக பிரபலமான ஒரு காவியமாக திகழ்கின்றது. சிலம்பு கூறல் முல்லைத்தீவு பகுதியிலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு காவியமாக அங்கே இருக்கின்ற கோவில்களிலே படிக்கப்பட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகின்ற ஒரு காவியமாக இருக்கிறது. கண்ணகி வழக்குரை இலங்கையினுடைய கிழக்கிலங்கையிலே, அதாவது குறிப்பாக மட்டக்களப்பு பிரதேசத்திலே மிக பிரபல்யம் பெற்றதாக காணப்படுகின்றது. இவை 3ம் தனித்தனி காவியங்களா அல்லது பொதுவான ஒரு மூலத்திலே இருந்து கிளைத்தெழுந்தவையா என்பது ஆராயப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் இந்த 3 காவியங்களையும் நாங்கள் நுட்பமாக ஆராய்ந்தால் அவற்றிலே 2 பங்கான செய்யுள்கள் மாற்றமில்லாமல் அமைந்து காணப்படுகின்றன. இதனாலே இது மட்டுமல்ல, அவற்றினுடைய கதை அமைப்பும் ஏறத்தாழ ஒரே மாதிரியாகவே காணப்படுகின்றது. ஆதலாலே இந்த காவியங்கள் ஒரு பொதுவான மூலத்திலே இருந்து கிளைத்து பிரதேச வழக்காறுகள், கண்ணகி பற்றிய தொன்மங்கள், நம்பிக்கைகள் என்பவற்றுக்கு அமைய வெவ்வேறு காவியங்களாக வளர்ந்திருக்க வேண்டும் என நம்பப்படுகிறது. இது மிக முக்கியமான ஒரு விடயம். இது 3 காவியங்கள், 3 பெரிய பெரிய காவியங்களாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட சிலப்பதிகாரம் அளவுக்கு மிக பிரபலம் பெரிய காவியங்கள். ஒவ்வொன்றிலும் ஏறத்தாழ ஒரு 4000 செய்யுள்கள் காணப்படுகின்றன. 4000 விருத்தங்களால் அது ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு காவியம். ஆனால் இந்த 3 காவியங்களையும் வாசித்து பார்த்தால் அவற்றிலே கதை அமைப்பு ஒரே மாதிரியாக இருக்கிறது. இதைவிட 2 பங்கான செய்யுள்கள் ஒரே மாதிரியாக காணப்படுவதனாலே இவை ஒரு பொதுவான மூலத்திலே இருந்து தோற்றம் பெற்ற காவியங்களாக இருக்க வேண்டும் என நாங்கள் நம்புகின்றோம். இந்த காவியங்கள் அதாவது இந்த காவியங்களுடைய அந்த மூலப்பிரதி என்பது ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்திலே தோற்றம் பெற்றிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. அதாவது கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கும் கிபி 16ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியிலே. ஏனென்றால் இந்த காலப்பகுதியிலே தான் ஆரிய சக்கரவர்த்திகள் எனப்படுகின்ற யாழ்ப்பாண மன்னர்கள் இலங்கையினுடைய வடபகுதியிலே, அதாவது யாழ்ப்பாண பகுதியிலே பலமிக்க மன்னர்களாக இருந்தார்கள். ஆரிய சக்கரவர்த்திகள் என்று அவர்களுக்கு பெயர். இந்த இவர்களுடைய காலகட்டத்திலே நல்ல இலக்கியம் செழுமையாக எழுந்திருக்கின்றது. இதைவிட வடமொழியிலே இருக்கின்ற காளிதாசருடைய ரகுவம்சத்தை அரசகேசரி என்கின்ற புலவர் தமிழிலே ரகுவம்சம் என்கின்ற காவியமாக பாடியிருக்கின்றார். தமிழகத்திலே காவிய உற்பத்தி என்பது ஒரு குறைந்து போகின்ற ஒரு நேரத்தில் ஈழத்திலே அது எப்படி வளருது என்று பாருங்க. ஈழத்திலே ரகுவம்சம், தமிழிலே எழுதப்பட்ட ரகுவம்சம் ஒரு காவியம் தோற்றம் பெறுகின்றது. அதே போலத்தான் ஏறத்தாழ இந்த காலப்பகுதியிலே தான் இந்த கண்ணகி வழக்குரை, கோவலனார் கதை, சிலம்பு கூறல் என்பவற்றினுடைய மூல அந்த பிரதி என்பது உருவாகி இருக்கலாம் என்று நம்புகின்றார்கள். இந்த கண்ணகி காவியங்கள், அதாவது கோவலனார் கதையாக இருக்கலாம், சிலம்பு கூறலாக இருக்கலாம், கண்ணகி வழக்குரையாக இருக்கலாம். இந்த காவியங்களுடைய நோக்கு என்ன என்பதை கவனிக்க வேண்டும். கண்ணகியினுடைய கற்பின் வலிமையை எடுத்து காட்டுவதே இளங்கோவாடிகளுடைய நோக்கமாக இருந்தது என்பதை நீங்கள் சிலப்பதிகாரத்தை படிக்கின்ற பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். புகார்காண்டத்திலே கற்பின் வலிமையால் கோவலனின் பிரிவை பொறுத்து கொண்டு இல்லற கர்மத்தை இனிதாக ஆற்றுகின்றாள் கண்ணகி. மதுரை காண்டத்திலே கற்பின் வலிமையால் தன்னுடைய கணவனினுடைய இறப்புக்கு பாண்டிய மன்னனிடம் நீதி கேட்கின்றார். கோபம் தனியாது கற்பின் வலிமையால் மதுரையை எரிக்கின்றார். வஞ்சி காண்டத்திலே கற்பின் வலிமையால் தெய்வத்தன்மை பெறுகின்றாள்.
சிலப்பதிகார காவியத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை கற்பின் வலிமைதான் ஊடுபாவாக அமைந்திருக்கிறது. இதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். ஆனால் கண்ணகி காவியங்களே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. எப்படி என்றால், கண்ணகி காவியங்கள் கண்ணகியினுடைய தெய்வத்தன்மையையே முதன்மைப்படுத்துகின்றன. அந்த காவியங்களுடைய அடிக்கருத்தாக எது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் கண்ணகியினுடைய தெய்வத்தன்மை. அதனால் கண்ணகியினுடைய தெய்வத்தன்மையை வெளிப்படுத்துகின்ற பல செய்திகளை, பல கதைகளை, பல விடயங்களை ஈழத்து கண்ணகி காவியங்கள் பதிவு செய்திருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். சிலப்பதிகாரம் கண்ணகி கோவலனின் திருமணத்தோடு தொடங்குகின்றது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். முதலாவது காதை சிலப்பதிகாரம் கண்ணகி கோவலனுடைய திருமணத்தோடு தொடங்குகின்றது. ஆனால் ஈழத்து காவியங்கள் கோவலன் கண்ணகி இருவரதும் பிறப்புடன் காவியத்தை தொடங்குகின்றன. ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது சிலப்பதிகாரத்திலே காண முடியாத ஒன்று. ஈழத்து காவியங்கள் கோவலன் கண்ணகி இருவருடைய பிறப்புடன் தொடங்குகின்றன. கண்ணகியினுடைய பிறப்பு சாதாரணமான மனித பிறப்பு அல்ல, அது தெய்வீகத்தன்மையானது என்பதை வலியுறுத்துகின்ற வகையிலே கதைகள் புதிதாக புனைந்து இந்த காவியங்களிலே சேர்க்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கோவலனார் கதை ஐயா, எந்த ஸ்லைடு வரணும்னு நீங்க சொன்னீங்களா? அது நம்ம இப்ப ஒளிபரப்பிடலாம். 12வது. சரிங்க ஐயா, நன்றி. கோவலனார் கதை பத்தினி அம்மையினுடைய அவதாரமே கண்ணகி என கூறுகின்றது. ஆனால் கண்ணகி வழக்குரை கண்ணகி பரராச மா முனிவருடைய மகள் என்று சொல்லுகின்றது. அப்ப இந்த தொன்மங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது கண்ணகி மானிட பெண் அல்ல என்று இவை சொல்லுகின்றன. அவளுக்கு தேவலோக தொடர்பை கற்பிப்பதை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். இதைவிட கண்ணகிக்கு யோனி பிறப்பு இல்லை என்றும் இந்த காவியங்களிலே வலியுறுத்தப்படுகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இவை கண்ணகியை தெய்வமாக காட்டுகின்ற ஒரு பெரும் முயற்சி என்பதை நீங்கள் மனதிலே கொள்ளுதல் வேண்டும். இதைவிட கண்ணகி கோவலனை திருமணத்தை செய்தாலும் அவர்களுக்கு இடையிலே உடலுறவு என்பது நிகழவில்லை என கூறுவதிலே ஈழத்திலே இருக்கின்ற கண்ணகி காவியங்கள் மிகுந்த சிரத்தை காண்பிக்கின்றன. முதலிரவு அன்று கோவலன் கண்ணகியை இச்சையோட கூட வருகின்றான். அந்த வேளையில கண்ணகிக்கும் கோவலனுக்கும் இடையில பெரிய தீப்பிழம்பு ஒன்று எழுந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த கதையை பார்க்கின்ற பொழுது கண்ணகியினுடைய தெய்வீகத்தன்மை தான் அங்கே வலியுறுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனை விட கண்ணகி காவியங்களின் இடையே கண்ணகியை போற்றி துடிக்கின்ற பாடல்கள் தாராளமாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன. குளிர்ச்சிப்படுத்துகின்ற பகுதியிலும் கண்ணகியினுடைய பெருமை, சிறப்பு, தெய்வீகத்தன்மை என்பவற்றை சிறப்பிக்கின்ற பாடல்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவற்றை நோக்குகின்ற பொழுது கண்ணகியின் தெய்வீகத்தன்மை என்பதே ஈழத்து காவியங்களுடைய அடிச்சரடாக விளங்குவதை நாங்கள் கவனிக்கலாம். சுருங்கக்கூறின் சிலப்பதிகாரத்தில் குறிப்பு பொருளாக விளங்குகின்ற, அதாவது ஒப்பியல் இலக்கியத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது சிலப்பதிகாரத்திலே குறிப்பு பொருளாக விளங்குகின்ற அந்த பக்தியை ஈழத்து காவியங்கள் அடிக்கருத்தாக மாற்றியுள்ளன என்பது புலனாகின்றது. அடுத்ததாக இந்த கண்ணகி காவியங்களில் இருக்கின்ற தனித்துவம் என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். சிலப்பதிகாரத்தின் வஞ்சிக்காண்ட செய்திகள் எவையும் கண்ணகி காவியங்களிலே இல்லை. இது ஒரு மிக முக்கியமான செய்தி. வஞ்சிக்காண்டம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது இளங்கோவடிகளினாலே செய்யப்பட்டதா அல்லது பிற்காலத்திலே செய்து சேர்க்கப்பட்டதா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதை ஈழத்திலே காணப்படுகின்ற காவியங்கள் மிக தெளிவாகவே அந்த சந்தேகத்தை தீர்த்து விடுகின்றன. ஏனென்றால் சிலப்பதிகாரத்தின் வஞ்சிக்காண்ட செய்திகளவையும் கண்ணகி காவியங்களிலே இல்லை, ஈழத்து கண்ணகி காவியங்களிலே இல்லை. கண்ணகியின் பிறப்புடன் தொடங்கி நகருகின்ற கதை
கண்ணகி வளத்துரைத்தருடன் உச்சநிலை கிளைமேக்ஸுக்கு போகும். கிளைமேக்ஸுக்கு போய் குளிர்ச்சிக்காதையுடன் அப்படியே முடிவடைந்துவிடும். குளிர்ச்சிக்காதை என்பது கோவப்பட்டிருக்கின்ற அந்த கண்ணகியை ஆயர்குலத்தை சேர்ந்த பெண்கள் குளிர பண்ணுகின்றார்கள். அதோட முடிஞ்சு. இதனை நோக்குகின்ற பொழுது சிலப்பதிகாரத்தினுடைய வஞ்சி காண்டம் பிற்கால புனைவா என்கின்ற சந்தேகம் விளக்கின்றது. கண்ணகி கதையை இளங்கோடிகள் தானே கற்பனை செய்து காவியமாக புரியவில்லை. ஏலவே தமிழ்நாட்டில் வழங்கி வந்த கதை ஒன்றினை தழுவியே எழுதியிருக்கின்றார். அதை நீங்கள் கட்டுரை கதையிலே பார்க்கலாம். அவர் தெளிவாக அதிலே சொல்றார், இந்த கதைக்கு மூலமான கதை என்பது நீலி கதை என்று சொல்லி அதை பற்றி சொல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டிலே அது குறிப்பாக மதுரையிலே இருக்கின்ற இந்த வாய்மொழி இலக்கியங்களிலே செய்தி எவ்வாறு காணப்படுகின்றன என்பது பற்றி ஒருவர் ஆராய்ந்திருக்கின்றார். எரிக் மில்லர் என்கின்ற ஒரு ஆங்கிலேயர். அவர் அதை ஆராய்ச்சி வேரியேஷன் இன் end of the story of சிலப்பதிகாரம் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார். இந்த கட்டுரையுடைய தலையிலக்கத்தில் பிழை இருக்கிறது. வேரியேஷன் இன் த ஸ்டோரி ஆஃப் சிலப்பதிகாரம். அந்த end of the ரெண்டும் இது தவறுதலாக வந்துவிட்டன. வேரியேஷன் இன் த ஸ்டோரி ஆஃப் சிலப்பதிகாரம் என்கின்ற ஒரு கட்டுரையை எழுதியிருக்கின்றார். இந்த கட்டுரையை நீங்கள் தேவை என்று சொன்னால் இணையதளத்திலே கூட பார்க்கலாம். இந்த மதுரை மாவட்டத்திலே கள ஆய்வு பணியை மேற்கொண்ட மேற்படி ஆய்வாளர் கண்ணகி கதையின் வெவ்வேறு வடிவங்கள் மக்கள் மத்தியிலே வாய்மொழி இலக்கியமாக வழங்கி வருவதை காட்டியிருக்கின்றன. இந்த வாய்மொழி இலக்கிய வடிவங்கள் சிலப்பதிகார கதையுடன் ஒத்தும் சில இடங்களிலே வேறுபட்டும் செல்வதனை அவதானிக்க முடியும். அந்த வகையில் அவர் ஒரு முடிவுக்கு வருகின்றார் தன்னுடைய கட்டுரையினுடைய முடிவிலே. இவ்வாய்மொழி இலக்கிய ரூபங்களே சிலப்பதிகார கதையினுடைய உருவாக்கத்திற்கு அடிப்படையாக அமைந்திருக்க வேண்டும் என்று அவர் கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எரிக் மில்லர் பதிவு செய்த இந்த வாய்மொழி கதைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கதைகள் பல ஈழத்து கண்ணகி காவியங்களுடன் ஒத்து செல்லுகின்றன. இது மிக முக்கியமான ஒரு செய்தி. எரிக் மில்லர் பதிவு செய்த அந்த மதுரை மாவட்டத்திலே இருக்கின்ற அந்த வாய்மொழி மரபுகள் அல்லது வாய்மொழி கதைகள் இவைகள் ஈழத்து கண்ணகி காவியங்களோட மிக நெருக்கமாக ஒத்து செல்லுகின்றன. அவை கண்ணகியின் பிறப்புடன் தொடங்கி அவள் சினம் தணிவதுடன் முடிகின்றன. வஞ்சிக்காண்ட செய்திகள் அங்கேயும் இல்லை. ஈழத்து கண்ணிய காவியங்களிலே வெறிக்கப்படுகின்ற கண்ணகியின் பிறப்போடு தொடர்பட்ட கதைகள் அந்த வாய்மொழி இலக்கியங்களிலே காணப்படுகின்றன. புகழேந்தி புலவர் செய்ததாக சொல்லப்படும். உண்மையிலே இது நலவன்பா எழுதிய புகழேந்தி புலவர் அல்ல, பிற்காலத்திலே இது வாழ்ந்த ஒரு புகழேந்தி புலவர். அவர் எழுதிய இந்த கோவலனார் கதை என்கின்ற ஆசிரியப்பாவில் அமைந்த கதைப்பாடலும் ஈழத்து கண்ணகி காவியங்களுடன் ஒத்து செல்லுகின்றது. இவற்றை நோக்குகின்ற பொழுது ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம். என்ன என்றால், ஈழத்து கண்ணகி காவியங்கள் சிலப்பதிகார கதையை விட மதுரை வாய்மொழி மரபுகளுடன் அதிகம் நெருங்கி காணப்படுவதை உணர முடிகின்றது. இதனால் தமிழ்நாட்டிலே நிலவிய வாய்மொழி மரபுகளே சிலப்பதிகாரமாகவும் ஈழத்தில் கண்ணகி காவியங்களாகவும் எழுச்சி பெற்றிருக்கின்றன என்று சொல்லலாம். அடுத்ததாக, இந்த கண்ணகி காவியங்களில் இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம், இவற்றை ஈழத்தினுடைய தேசிய காவியங்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் ஈழத்தினை கண்ணகி கதையோடு இணைக்கின்ற நோக்கிலே இவை நிறைய விடயங்களை செய்திருக்கின்றன. அதிலே 2 காதைகள் மிக முக்கியமானவை. ஒன்று என்ன என்றால் கப்பல் வைத்த காதை, கடலோட்டு காதை என்கின்ற 2 காதைகள் இருக்கின்றன. இதிலே வருகின்ற கப்பல் வைத்த காதை என்கின்ற அந்த கதையிலே ஈழத்தினுடைய துறைமுகங்கள், ஈழத்தினுடைய கடல் வளங்கள், வன வளங்கள், கடலோர கிராமங்களுடைய சிறப்புகள் என்பன இங்கே பதிவு செய்யப்படுகின்றன. இது கண்ணகி கதையை ஈழத்தோடு இணைக்கின்ற ஒரு முடிவு. இலங்கையில் இருந்து
கொண்டு சென்ற மரங்களை கொண்டு கப்பல்களை கட்டுவித்த மீகாமன் நாக தீபம் நோக்கி படையெடுத்தமை பற்றியே கப்பல் வைத்த என்கின்ற பகுதி பாடுகின்றது. அதாவது கண்ணகியினுடைய காட்சிலம்புக்கு தேவையான நாகமணிகளை நாகதீபத்திலே இருந்து சில மணிமணிகளை சொல்லுகின்ற அந்த நாகதீபம் இன்றைக்கு நைனா தீவு என்று சொல்லப்படுகின்ற அந்த தீவிலே இருந்து எடுத்துக்கொண்டு வாரத்துக்காக மீகாமன் கப்பல் கட்ட போறான். அந்த கப்பலைக்கு தேவையான மரங்களை ஈழத்திலே இருக்கின்ற கடல் கரையோர பிரதேசங்களில் இருந்தா நாம் பெற்றுக்கொண்டு வந்தான். அந்த மரங்களை அவன் எப்படி தேடி பெற்றுக் கொண்டான் என்கின்ற செய்தியை சொல்லும் முகமாக ஈழத்தினுடைய கரையோர பிரதேசங்களுடைய சிறப்பை அது பேசுகின்றது. மீகாமன் தனித்தனியே வெடியரசனோடும் அவனுடைய சகோதரர்களான விலங்கு தேவன் வீரநாராயணன் என்பவர்களோடும் நிகழ்த்திய போராட்டம் பற்றி சொல்லுவதுதான் கடலோட்டு காதை என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி. ஆக நாகதீபத்திலிருந்து எடுத்துச் சென்ற நாகமணி கொண்டே கண்ணகியினுடைய சிலம்பு ஆக்கப்பட்டுள்ளது. இந்த சிலம்பே கண்ணகி கதையின் மிக முக்கியமான சரணாக அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இவற்றை நோக்குகின்ற போது கண்ணகி காவியங்களை ஈழத்தினுடைய தேசிய காவியங்களாக கூட நாங்கள் பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பை பற்றி நீங்கள் பார்க்கின்ற பொழுது அது தமிழ்நாட்டு சார்ந்த, அது குறிப்பாக தமிழ் பண்பாடு சார்ந்த பல செய்திகளை அது பதிவு செய்து வைத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே போலத்தான் ஈழத்திலே கிடைக்கப்பெற்ற இந்த காவியங்கள் ஈழத்து பண்பாடோடு தொடர்புபட்ட பல செய்திகளை பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் மத்தியிலே இருக்கின்ற நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், வழக்காறுகள், சடங்காச்சாரங்கள், கலைகள் முதலான பல இன்னொரு என்ன தகவல்கள் அதற்குள்ளே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அக்காலத்தில் தமிழர்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்றிருந்த ஒரு கலை கப்பல் கட்டுகின்ற கலை. அது தமிழகத்திலும் ஈழத்திலும் அது மிக சிறப்பாக வளர்ந்திருந்தது. வடநாட்டிலே வளர இல்லை, அது தென்னாட்டிலே தான் அது வளர்ந்தது. அது குறிப்பாக தமிழகத்திலே இந்த கப்பல் கட்டுகின்ற தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி நினைத்து பார்க்க முடியாது. ஈழத்திலும் அதனுடைய வளர்ச்சி இருந்திருக்கின்றது. அந்த கப்பல் காட்டுகின்ற அந்த தொழில்நுட்பத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியங்கள் கப்பல் சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டன. அந்த கப்பல் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட பல விடயங்களை, கப்பல் எவ்வாறு கட்டப்படுகின்றது என்கின்ற அந்த நுட்பங்களை ஈழத்திலே தோற்றம் பெற்ற இந்த கண்ணகி காவியங்கள் விரிவாக பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு கப்பல் சாஸ்திரம் கிடைக்கல, ஈழத்திலே கிடைக்கல. ஆனால் அந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட பல செய்திகள் இந்த கண்ணகி காவியங்களே பதிவு செய்யப்பட்டு அவை இன்றைக்கு கிடைப்பது ஒரு மிகப்பெரிய சொத்து என்று நாங்கள் சொல்லலாம். இதே போல பிறப்பு சடங்குகள் பற்றிய செய்திகள் மாதவியின் பிறப்போடு தொடர்பட்டு பேசப்படுகின்றன. பிறப்பினுடைய சடங்குகள், எங்களுடைய வாழ்க்கை சுழற்சி சடங்குகள் பற்றியெல்லாம் அதில் பேசப்படுகின்றன. சத்தியம் செய்தல், முகூர்த்தம் கணித்தல், சகுனம் பார்த்தல், கனவின் பலன், பள்ளி சொற்பலன், இப்படியான பல நம்பிக்கைகளை பற்றி அங்கே பேசப்படுகின்றது. இதைவிட மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால், இந்த நடன கலைகள் பற்றிய செய்தி. அதுல நாங்கள் சிலப்பதிகாரத்திலே அரங்கேற்ற காதையிலே தமிழர்களுடைய கலையிலே அது நடனக்கலை பற்றிய, இசைக்கலை பற்றிய பல செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போலத்தான் ஈழத்து கண்ணகி காவியங்களிலே இருக்கின்ற அரங்கேற்று காதையிலே தமிழ் கல்வி மற்றும் கலை பாரம்பரியங்கள் தொடர்பான பல தகவல்கள் காணப்படுகின்றன. மாதவி கல்வி கற்க தொடங்குதல், இசை பயிற்சி படுதல், நடன பயிற்சி படுதல் என்பன தொடர்பான விடயங்கள் அங்கே விரிவாக கூறப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். மேலும் ஒரு அரங்கத்தினை எவ்வாறு அமைப்பது, அதை எவ்வாறு அலங்காரம் செய்வது என்பது பற்றிய நுட்பங்களும் அதிலே விவரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
இதைவிட நடனப்பெண் அலங்காரம் குறித்து கண்ணகி காவியங்கள் தருகின்ற செய்திகள் எல்லாம் புதுசு. இந்த செய்திகளை நீங்க சிலப்பதிகாரத்திலே பார்க்க மாட்டீர்கள். அரங்கிலே மாதவி ஆடிய நடனம், அதற்குரிய தாளக்கட்டுக்கள், இந்த தாளக்கட்டுக்கள் பற்றி சிலப்பதிகாரத்திலே சொல்லப்படவில்லை, ஆனால் ஈழத்து கண்ணகி காவியங்களே சொல்லப்படுகிறது. அதற்குரிய தாளக்கட்டுக்கள் என்பன பற்றிய புதிய செய்திகளும் அதிலே சொல்லப்படுகின்றன. கல்வி, கலை பயிலல், மேடை அமைப்பு, அரங்கேற்றம் போன்றன அனைத்தும் சோதிட விதிமுறைகளுக்கு அமைவாக முகூர்த்தம் பார்த்து தொடங்கப்பட்டுள்ளதை ஈழத்து கண்ணகி காவியங்களிலே நாங்கள் பார்க்கலாம். இதனால் பண்டை தமிழரின் கலை, கல்வி, பண்பாடு தொடர்பாக ஆராய்வோர் கண்ணகி காவியங்களையும் கருத்தில் கொள்வது மிக அவசியமானதாகும். இதைவிட இந்த கண்ணகி காவியங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈழத்து கண்ணகி காவியங்கள் வழக்குரை காதைக்கு முக்கியத்துவம் தரும் அதேவேளை கொலையுண்ட கோவலனை கண்ணகி தனது தெய்வீகத்தன்மையால் உயிர்ப்பிப்பதையும் சிறப்பித்து பாடுகின்றன. கண்ணகியினுடைய துயரம், கணவன் மீதான பற்று, பிரிவின் வாட்டம், தெய்வீக ஆற்றல் என்பன மிகச் சிறப்பாக வெளிப்படுகின்ற பகுதியாக உயிர் மீட்பு காதை என்கின்ற ஒரு காதை அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது கண்ணகி காவியங்களில் இருக்கின்ற ஒரு தனிச்சிறப்பு. அதே போல ஈழத்து கண்ணகி காவியங்களுடைய இறுதி காதையான குளிர்ச்சி காதையின் தனித்துவம் மிக்கதாக இருக்கின்றது. மதுரையை எரித்த சினத்தோடு ஆயர்பாடிக்கு திரும்பிய கண்ணகியை இடைச்சியர் குளிர்ச்சிப்படுத்துகின்ற செய்தி அதிலே பாடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணகியினுடைய கோபத்தை தணித்து அருளை தரும்படி வேண்டுகின்ற பாடல்கள் காதையிலே உள்ளன. இந்த விருத்தங்களை இன்றைக்கும் கண்ணகி வழிபாட்டின் போது அல்லது கண்ணகி விரத நாட்களின் போது ஒரு பக்தி பாவனையோட பாடுகின்ற மரபை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக மட்டக்களப்பிலே கண்ணகி வழிபாட்டு காலங்களிலே குளிர்ச்சி காதையை ஒவ்வொரு நாளும் பாடுகின்ற மரபு என்பது காணப்படுகின்றது. இந்த கண்ணகி காவியங்களுடைய செய்யுள் மொழிநடை என்பவையும் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒன்று. சிலப்பதிகாரம் ஆசிரியப்பாவும் உடனடையும் கலந்து எழுதப்பட ஈழத்திலே இருக்கின்ற கண்ணகி காவியங்கள் முழுமையாக விருத்தப்பாவிலே அமைந்திருக்கின்றன. சந்தங்கள் நிறைந்த விருத்துப்பாக்கள் காவியத்தினுடைய உணர்ச்சி வெளிப்பாட்டினை நேர்த்தியாக நகர்த்த உதவுகின்றன. குறிப்பாக பக்தி உணர்ச்சி குறையாது காவியம் முழுவதும் வெளிப்பட விருத்தப்பாக்கள் பெரிதும் பங்களித்திருப்பதை காண முடிகின்றது. ஈழத்து காவியங்களின் செய்யுள் அமைப்பு, மொழி நடை, சந்த அமைப்பு என்பவற்றை கூர்ந்து நோக்குகின்ற பொழுது அவை பாராயணம் செய்வதற்கு ஏற்ற வகையிலே எழுதப்பட்டவை போன்றுள்ளன. பாராயணம் சொன்னால் கண்ணகி விரத நாட்கள்ல பாடுறதுக்கு ஏற்ற மாதிரியாக அமைந்துள்ளது போல இருக்கு. நீண்ட காலம் படன பாராயண மரபிலே பேணப்பட்டு பின்னர் பதிப்பிக்க பெற்றமையினால் இவ்வாறான பண்புகள் அவற்றிலே வந்து சேர்ந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஊகிக்கலாம். மேலும் நாடக பண்பும் கூத்துப்பாடலுக்குரிய தாளக்கட்டுக்களும் செய்யுள் மட்டுக்களும் இந்த காவியங்களிலே இளையோடி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. முடிவாக தமிழகத்திலே செல்வாக்கு பெற்ற கண்ணகி கோவலன் கதை ஈழத்திலும் அதன் தாக்கத்தினை ஏற்படுத்தியதன் பின்னணியிலேயே ஈழத்தில் கண்ணகி பற்றிய பதிவுகள் தமிழிலும் சிங்களத்திலும் தோற்றம் பெற்ற இலக்கியங்களிலே காணப்படுகின்றன. தமிழில் கண்ணகி வரலாறும் தெய்வீக சிறப்பும் பல்வேறு இலக்கிய வடிவங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றுள் காவிய வடிவில் கண்ணகி கோவலன் கதையினை பதிவு செய்த நிகழ்ந்த முயற்சி குறிப்பிட்டு நோக்கத்தக்கது ஒன்றாகும். இன்றைய நிலையில் 3 வேறுபட்ட பிரதிகளாக கிடைக்கும் ஈழத்து கண்ணகி காவியங்களை சிலப்பதிகாரத்துடன் ஒப்பிட்டு நோக்கும் போது அவை தனித்துவங்கள் பலவற்றினை கொண்டுள்ளமை புலனாகும். இவற்றினை உற்று நோக்குகின்ற போது ஈழத்து கண்ணகி காவியங்கள் சிலப்பதிகாரத்திலும் பார்க்க தமிழ்நாட்டிலே வந்த கண்ணகி பற்றிய வாய்மொழி மரபுகளுடனும் இலக்கியங்களுடனும் அதிகம் ஒத்துப்போவதை காண முடிகின்றது. சிலப்பதிகாரத்தில் கூறப்படாத கலை இலக்கிய மரபுகள், பண்பாடு, சமூகம் சார்ந்த செய்திகள் என்பவற்றையும் அவை பதிவு செய்திருக்கின்றன. இதனால்
தமிழரின் கலை இலக்கிய மரபுகள், பண்பாட்டு பழமை, சமூக அமைப்பு முதலான விடயங்களை ஆராய முனைவோர் சிலப்பதிகாரத்தோட தவிர்க்க முடியாமல் ஈழத்து கண்ணகி இலக்கியங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். இனி நீங்கள் ஏதாவது கேள்விகளை கேட்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஈழத்து கண்ணகி பதிவுகளை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக நாங்கள் ஆராயலாம். ஐயா ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா புதிய புதிய செய்திகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. ஈழத்து கண்ணகி வரலாறுகளை இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். அதை படிக்க வேண்டும். அந்த 3 பிரதிகளையும் அருள்கூர்ந்து எனக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக அப்படி அனுப்பி அது மேலாய்வுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. சான்றோர் பெருமக்களே, வாருங்கள் கலந்துரையாடுவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது அந்த ஆய்வு அப்படிங்கிற நோக்கில் மிக சிறப்பா. ஏன்னா இதுவரைக்கும் நாங்க கயவாகு வந்தாரு அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் வரம் வாங்கின்னு போனாருன்றது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவ்வளவு தூரம் போயிட்டு இங்க கூட அதிக கண்ணகி கோயில்கள் வேறு விதமாக மாற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒண்ணுதான் அந்த இடத்துல இருக்குது. அது ஒரு டைம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது போல இந்த கண்ணகியினுடைய இந்த சிறப்பு அம்சத்துல வெள்ளைக்காரர்கள் ஆராய்ந்ததெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோட நிறைய சொல்லியிருக்கிறீங்க. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண முடியல எங்களால. ரொம்ப ஏன்னா நீங்க தொகுத்து ஆராய்ந்து நெறிப்படுத்தி அதை கொடுத்துருக்கிறதுனால கேட்ட உடனே எங்களால் அதை அவள் மொத்தத்தையும் எடுத்துக்க முடியல. யூடியூப்ல நாங்கள் தொடர்ந்து பல முறை பார்க்கணும். அது என்னுடைய மாணவர்களுக்கு, எங்களோட வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கெல்லாம் நான் தொடர்ந்து வழங்கணும். ரமேஷ் ஐயா விரைவில் அதை யூடியூபில் போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வாய்மொழி இலக்கியங்கள் தான் காவியங்களாக வருகின்றன என்பது இலியட் ஒடிசி போன்ற நூல்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள் எழுதுவதற்கு முன்னாலேயே கூட வாய்மொழி இலக்கியங்களாக இலங்கையில் இங்கேயும் சென்றிருக்கலாம். அதுதான் நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது. அதே போல வாய்மொழி இலக்கியங்கள் தான் எல்லாமே வாய்மொழி. இப்ப ராமனுடைய வரலாறு கூட கம்பர் 12,000 வருஷத்துக்கு அப்புறம் எழுதுறாரு. அதுக்கு முன்னாலேயே மக்கள் இடத்துல ராமனுடைய வரலாறு இருந்திருக்கு. ஏன்னா கிராமத்துல ஐயா அது மாதிரி ஆமா அதான் அந்த மாதிரி அந்த ராமன் ராமனுடைய வரலாறு. ஏன்னா அந்த ஏரியாவுக்கு நம்ம தமிழுக்கு இலங்கைக்கு நெருக்கமான இடத்துல ராமனுடைய புகழ் அதிகமா பரவனதுனாலேயும் அவர் வீர பராக்கிரமம் எல்லாம் நடந்ததுனாலையும் அவர் மேல ஒரு அன்பு கொண்டு மக்கள் ராமா ராமான்னு சொல்லி கவலை அடிக்கும் போது, ஏத்தம் அரிக்கும் போது எல்லா நேரத்திலயும் ராமனுடைய புகழை பாடி கொண்டிருந்திருக்கிறாரு. அப்பெல்லாம் கம்பராமாயணம் கம்பரே தோன்றவில்லை. அப்போ அதுக்கப்புறம் 12,000 வருஷத்துக்கு அப்புறம் அதை ஒரு ஆளே பல பாத்திரங்களே நிறைவா செய்யறதுக்கு காரணம் இது போல கதை பாடல்கள் வெவ்வேறு நாட்டுப்புற வடிவங்கள்ல இருந்ததை தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கலாம் என்று மூவா சொல்லியிருக்கிறாரு. அத கம்பராமாயணத்துல அத்தனை பாத்திரங்களையும் தனித்தன்மையோடு அவர் ஒருவரை எப்படி எழுத முடியும்? அப்போ பல்வேறு வாய்மொழி காப்பியங்கள்ல இருந்து அவர் அந்தந்த உணர்ச்சிகளை அவர் எடுத்திருக்கலாம். அந்த வடிவத்தை ஒன்னா அவர் இது பண்ணிருக்கலாம். ஆனா அதனுடைய கதை அம்சங்கள், அந்த மனப்பான்மையின் ஓட்டங்கள் எல்லாம் கதை பாடல்களாக இருந்திருக்க கூடும். ஏன்னா எனக்கு 46 வயசு ஆகிறது. என்னுடைய சொந்தக்காரர் எல்லாம் கவலை ஓட்டும் போது 1,000 ராமா 2,000 ராமா என்று கவலை ஓட்டுவது எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அப்போ அவங்களுக்குலாம் யார் சொன்னாங்க ராமன்? அவங்க புத்தகத்தையே படிச்சதே கிடையாது. அவங்களுக்கு புத்தகத்துல ராமாயணம் இருக்கிறதுன்றது கூட தெரியாது. அதே போல பொய் சொன்னால் சோறு கிடைக்காது என்று பாட்டிகள்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவங்க திருக்குள்ள இருப்பதே தெரியாது. அப்ப தமிழருக்குள்ளாலே இருந்த அறம் தான் பின்னால் நூலாக மாறியது. தமிழருக்குள்ளாலே இருந்த கதை தான் பின்னாலே காப்பியங்களாக மாறின. அதுபோல இலங்கையில் இருக்கிற மக்கள், தமிழ் மக்கள் யாரும் வேறு வேறு அல்ல. ஆனால் இங்கே நிழலில் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் வெயிலே இருக்கிறீர்கள். நீங்கள் தமிழை தூக்கி பிடிக்கிறீர்கள். எல்லாருமே ஒத்துக்கொண்டதுதான். நான் மட்டும் புதிதாக சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள்.
தமிழின் உயர்வுக்கு இலங்கை தமிழர்களுடைய அர்ப்பணிப்பு தான் ஒரு முக்கிய காரணம் என்று, அப்படிப்பட்ட ஒரு மண்ணிலிருந்து நீங்கள் பேசுகிற அந்த பேச்சை கேட்கிற பாக்கியம் கிடைத்தமைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இதை ஏற்பாடு செய்த நிறுவனர் ரமேஷ் ஐயாவுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு, விரைவிலேயே அந்த யூடியூப் சேனல்ல ஐயாவுடைய அந்த உரையை தர வேண்டும். ஏன்னா நான் கிரிவலம் வந்துட்டு இருக்கேன், அது மலைவளம் வந்துட்டு இருக்கேன் திருவண்ணாமலையில. அதனால நின்று பேசுறேன். ஐயா செவ்வாய்க்கிழமை நான் வெளியே வந்துடுவேன். அப்படிப்பட்ட இந்த ஐயாவுடைய அந்த தொண்டு வளர வேண்டும். யூடியூப்ல இதை நான் எங்களுடைய ஆசிரியர்களுக்கு மாணவர்களாக நான் அனுப்பணும். ஏன்னா இது ஒரு முறை கேட்ட உடனே இது பண்ண முடியும். ஏன்னா அவர் நெறிப்படுத்தி எழுதியிருக்கிறார். ரொம்ப ஒரு கடின உழைப்பின் மூலமாக எல்லாத்தையும் திரட்டி கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம கேட்ட மாத்திரத்திலேயே என்னால் எதை சொல்வது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் அதை நான் மெதுவாக கேட்டு கேட்டு அதனுடைய தன்மைகளும் இங்கே இருக்கிற தன்மைகளும் அங்கே இருக்கிற தன்மையும் ஒப்பிட்டு நான் அதை படித்து புரிந்து கொள்வேன். என்னுடைய மாணவர்களுக்கும் அனுப்புவேன். என்னோடு பணி செய்யக்கூடிய திருவண்ணாமலையில் பணி செய்யக்கூடிய 200க்கும் மேற்பட்ட தமிழாசிரியர்களுக்கு குழுவில் நான் போடுவேன். அது விரைவில் ஐயா அனுப்ப வேண்டும் என்று அருள் கூர்ந்து கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். ஐயா ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, ரொம்ப அற்புதம். நீங்க சிலப்பதிகாரத்தையோட கம்பராமாயணத்தையும் அதனுடைய தொன்மைகளையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. வாய்மொழி இலக்கியம் தான் நம்ம வாழ்வியலே. அப்படிப்பட்ட அந்த செய்திக்கு நன்றி ஐயா. எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இல்ல, கால ஆராய்ச்சி. நமக்கு கண்ணகி காவியம் இப்போ இளங்கோவடிகள் பாடின காலமும் இலங்கையில் கிடைக்கின்ற பதிவுகளும் காலத்தோடு ஒத்து செல்கின்றனவா அல்லது முன்பின் இருக்கின்றனவா? நீங்க கேட்ட கேள்வி மிக நல்ல கேள்வி. ஈழத்திலே கிடைக்கப்பெற்ற கண்ணகி காவியங்களுடைய காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கும் கிபி 17ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம்தான். ஆனால் சிலப்பதிகாரம் உங்களுக்கு காலம் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஆகவே மிக பழமையானது சிலப்பதிகாரம். ரொம்ப நன்றி. ஆகவே அவருடைய முயற்சி, அதாவது அது இளங்கோவடிகளுடைய முயற்சி, ஆரம்ப கட்ட முயற்சி. அதால அது ஆசிரியப்பாவிலேயே எழுதப்பட்டிருக்கு. இவையெல்லாம் விருத்தப்பாவில் எழுதப்பட்டன, பிற்காலங்களில் எழுதப்பட்டவை. ஆகவே 13ஆம் 17ஆம் நூற்றாண்டுக்கு உரியவை. அந்த நூலை காட்டுகிறேன், இந்த காவியம் கண்ணகி வளக்குறை. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி. பிரமாண்டமான புத்தகம். இதிலே நிறைய செய்யுள்கள் இருக்கிறது, விருத்தப்பாவிலே அமைந்த செய்யுள்கள். 3 இலக்கியங்கள் இருக்கின்றன. அல்ல சிலம்பு கூறல் இன்னும் பதிப்பிலே வரவில்லை. அது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு தட்டச்சு வடிவத்திலே கொடுக்கப்பட்டதோட இருக்கு, டைப்பிங்ல கொடுக்கப்பட்டது. அது கதை ஒண்ணு, சிலம்பு கூறல் ஒண்ணு, இன்னொன்னு என்னையா 3 கண்ணகி காதையா? கண்ணகி வளக்குறை. வழக்குறையா? ஓ, கண்ணகி வளக்குறை. சரி சரி சரிங்கய்யா. மற்றது கோவலனார் கதை. அது கோவலனார் கதை என்று சொல்லி போலேந்தி புலவர் ஒன்று எழுதி இருக்கிறார் ஆசிரியப்பாவிலே. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கங்க பேசலாமா? ஐயா ஐயா இந்த கயவாகு மன்னனை பத்தி சொன்னீங்க இல்லைங்க, அங்க நிறைய பேர் கயவாகுங்கிற பேர்ல ஆட்சி செஞ்சிருக்காங்களா ஐயா? இல்லைங்க. ஆமா. அப்படிங்களா? சரிங்க. அதுக்கான சான்றுகள் வரலாற்றுல இருக்குங்களா ஐயா? ஆமா, நிறைய பேர் ஆண்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த இலங்கைக்கு தான் கண்ணகி வந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? எனக்கு அந்த கருத்துல கொஞ்சம் உடன்பாடு இருக்கு. ஏன்னா புஷ்பக விமானம் வந்தது, அவங்க கணவனை நேர்ல பார்த்தாங்க, அவங்களோட வானுலகத்துக்கு போனாங்க அப்படிங்கறது இறை நம்பிக்கை உள்ளவங்க நம்பினாலுமே ஒப்புக்க முடியல. எனக்குமே அந்த கருத்துல முரண்பாடு இருந்தது. அதனால நீங்க இப்ப சொன்னதுனால எனக்கு அது சரியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்கய்யா. இத எந்த நூல்ல நீங்க ஆய்வு பண்ணீங்க? இப்ப ஒரு புக்கு காட்டுனீங்களா, அதுலயா? இல்ல, இதுக்கான சான்றுகள் இது தொன்மங்கள் இருக்கு, நிறைய தொன்மங்கள். அந்த தொன்மங்கள்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா புத்தகத்துல இல்ல, தொன்மக்கதை மக்கள் மத்தியில இருக்கு. அதை என்னன்னு சொன்னா கண்ணகி
மதுரையை எரித்த பிறகு அங்க இருக்க விருப்பம் இல்லாம இலங்கைக்கு வந்தார் என்று. சரிங்க. அவ மேற்கு வாயில் நோக்கி வெளியேறினா, ஏன் மேற்கு நோக்கி போனான்னா அவளுடைய பிறந்த வீடு மேற்குல இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆய்வுல சொன்னாரு. அதுக்கு பிறகு வந்து அது எப்படி சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த புஷ்பக விமானத்தில் ஏறி போனாங்க அப்படிங்கிறதும், அப்புறம் இந்த நாட்டுப்புற கதைகளோட தொகுப்பாதான் இந்த சிலப்பதிகாரம் வந்து தொகுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் சொன்னாங்க. ஏன்னா ஒரு நாள்ல அவர் கதை சொல்லி இருக்கலாம், திரும்ப வந்து அத ஆய்வு பண்ண அங்க எல்லாம் போய் விசாரிச்சு என்ன ஏதுன்னு கேட்டு அவர் எழுதினாரா, இல்ல அவரோட இலக்கிய புலமை வெளிப்படுத்துற மாதிரி பதிவு பண்ணாரா? அவருடைய தாயாருமே வந்து அவருடைய தந்தை இறந்தப்ப உடனே உடன்கட்டை ஏறி இருக்காங்க. இவங்க இந்த பத்தினி கடவுள்னு சொல்லி அந்த பத்தினி படிமக்கள் எடுக்கிறதையே மெயினா வந்து இந்த சிலப்பதிகாரத்துக்குள்ள உள்ள வச்சிருக்காங்க. அதையே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்கய்யா. இளங்கோவடிகளுடைய கலைத்திறமை அது புலமை நயம் என வெளிப்படுறதுக்கான ஒரு பதிவா இது இருக்கலாம். காப்பியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி பெண் அடிமைத்தனமான ஒரு விஷயங்களை தான் அதிகமா பதிவு செய்யுது. எனக்கு வந்து அதுல கொஞ்சம் உடன்பாடு இல்லை. இப்ப நீங்க சொன்னதுனால அப்படி இருக்கலாம். ஏன்னா இலங்கைக்கு அந்த முன்னீர் வணக்கம் மகடுவோடு இல்லைன்னு தொல்காப்பியர் சொல்லிட்டாரு. அதனால கப்பல்ல வந்து பெண்கள் பயணித்ததற்கான ஒரு ஆதாரம் எதுவுமே இல்லாம இருந்தது. இப்ப நீங்க தொன்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால பெண்களும் கப்பல்ல வந்து பயணம் பண்ணியிருக்காங்க, கடல் தாண்டி போயிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சான்று வந்து கிடைக்குது இல்லைங்களா ஐயா? நன்றிங்கய்யா. நிறைய விஷயங்கள் புதுசா இருந்தது, என்னால தொடர்ந்து கேட்க முடியல. ஐயா வந்து யூடியூப்ல பதிவிடும் போது நிச்சயமா உங்க உரைய முழுமையா நான் கேட்பேன். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நன்றிங்கய்யா. கண்ணகி வஞ்சிக்கு போயிருந்தாலும், கேரளாவுக்கு போயிருந்தாலும் கேரளாவில இருந்து இங்க வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் கேரளா யாழ்ப்பாண தொடர்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டை போலவே கேரளாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இருக்குங்கய்யா. ஆனா பெண்களை வந்து கப்பல்ல பயணிக்க அப்ப அனுமதிக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வாழை பிடிக்காதவங்க எல்லாம் மொத்தமா போகும்போது அவங்களும் கலந்து போயிருக்கலாம் ஒருவேளை. ஆனா இந்த வானுலகத்துல இருந்து அந்த புஷ்பக விமானம் வந்துச்சு, அதுல அவங்க கடவுளை சந்திச்சாங்க, அதோட சேர்ந்து ஏறி போனாங்க அப்படின்னு சொல்றது எனக்குமே உடன்பாடு இல்லை. ஏன்னா தூரத்துல இருந்து இவங்க பார்க்கும்போது அவங்க ஒரு முளை எடுத்த திரும்ப சொல்றாங்க. அதோட அவங்க 21 நாட்கள் வந்து காத்திருக்காங்க. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, தூக்கம் இல்ல. என்னதான் தெய்வத்தன்மை வாய்ந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு டயர்ட்னஸ் இருந்திருக்கும். ஒருவேளை அவங்க மலைச்சரிவுல சரிஞ்சப்ப அப்படி தோணி இருக்கலாம், இல்ல எதிர்காற்று வீசும் போது அவங்கள மேல தூக்கி இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அதுக்கான சான்றுகள் எதுவும் இல்லை. ஒருவேளை நீங்க சொல்றது அந்த தொன்மங்கள் இருக்குன்னு சொல்லும் போது அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. புதிய ஒரு நோக்கத்தை சிந்தனை வந்து எனக்கு வந்து கொடுத்தீங்க. இது சம்பந்தமா நான் கொஞ்சம் தேடி பார்ப்பேன். ரொம்ப நன்றிங்கய்யா. கண்ணகியை போலத்தான் மாருத புரவீக வள்ளி என்று சொல்லி ஒரு சோழ இளவரசி இலங்கைக்கு கப்பலால வந்ததாக ஒரு தொன்மக்கதை இருக்கு. அவ அந்த பெண் தான் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் என்கின்ற ஒரு கோயிலை கட்டுவித்ததாக செய்தி இருக்கு. ஆகவே நிறைய பெண்கள் வந்திருக்கிறார்கள். சரிங்கய்யா, மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. இதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சி. தெரியாம இருந்திருக்கலாம். ஆமாங்க, தெரியல. இது வந்து மறைக்கப்பட்ட இலக்கியங்கள்ல சேர்ந்ததாக இருக்கலாம். ஏன்னா பெண்களுக்கான உரிமைகள் வந்து திரும்ப திரும்ப அமுக்கப்படும் போது இது மறைக்கப்பட்டு இருக்கு. ஆனா அது பரவலா பேசப்படல, எங்களுக்கெல்லாம் தெரியவே இல்லை. இப்ப நீங்க இன்னைக்கு சொல்லதான் எனக்கு தெரியுது. நன்றியா. உண்மைதான்யா, இது புதுசாதான்யா இருந்தது, ரொம்ப புதுசா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றியா. இனிமே இத பத்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும். அது இப்ப சுற்றுலா வர்றவங்க எல்லாம் பாக்குற மாதிரி ஏதாவது இடம் இருக்காயா கண்ணகி? இது இப்ப ராமர் இது அதெல்லாம் பாக்குறாங்கல்ல அங்கே, இதெல்லாம் அந்த மாதிரி கண்ணகி இடம் பாக்குறதுக்கு இருக்கா? கண்ணகி இடம் பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு. கண்ணகி பற்றி இப்பொழுது அந்த மாதகள், இப்ப மிக அண்மையில இந்த மாதகள் என்கிற இடத்திலேதான் கண்ணகி வந்து இறங்கின சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு கண்ணகி அம்மன் ஆலயம். அந்த கண்ணகி அம்மன் ஆலயத்தை இப்பொழுது புவனேஸ்வரி அம்மன் ஆலயமாக மாற்றி விட்டார்கள், நான் உங்களுக்கு சொன்னது போல. ஆனால் அந்த கண்ணகி அம்மன் ஆலயத்தை அந்த அம்மன், அந்த புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு பக்கத்துல இப்ப கண்ணகி அம்மன் ஆலயம் ஒன்றை அமைச்சு
இந்த கண்ணகி வந்திறங்கிய அந்த வரலாற்றை எல்லாம் இப்பொழுது சிற்பங்களாக புடைப்பு சிற்பங்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நல்லதுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. அம்மா நாம எல்லாருமே சேர்ந்து ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோட ஒரு இன்டர்நேஷனல் செமினார் ஒண்ணு ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம் ஐயா. நாம எல்லாருமே போலாமா? நிச்சயமா போயிட்டு போகணுங்க. அங்க இருக்கிற பேராசிரியர்களோட துணையோட ஒரு வட்டம் அடிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாமா? நான் அதுக்காக தான் கேக்குறேன். இதெல்லாம் போகணுன்றதுலதான் இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா போய் பார்த்துட்டு வந்துருவோம். நம்ம யாழ்ப்பாண அப்பதான் மனசுல பல்கலைக்கழகம் பதியும். எப்போது அழைக்கிறதோ அப்போது போயிடுவோம் நம்ம. நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சான்றோர் பெருமக்களே, யாராவது பேசணும்னா பேசலாம், இல்லைன்னா நம்ம வந்து நிறைவுக்கு வந்து விடலாம். மிக விரைவில் எல்லா பதிவுகளும் பதிவேற்றம் செய்யப்படும். பல பதிவுகள் போட்டிருக்கிறோம். நேரம் வந்து கொஞ்சம் கிடைக்கல. நன்னூல் வெளியீட்டு விழாவுக்காக ரொம்ப அவசர அவசரமா செயல்பட வேண்டிய சூழல் இருக்கு. புத்தகம் வருகிறதா சார்? ஐயா, 9ஆம் தேதி வெளியீட்டு விழா. அழைப்பிதழ் உங்களுக்கு நாளை மறுநாள் வந்துடும். ஆஹா, அது ஒரு பெரிய அற்புதமான முயற்சி. 100 கட்டுரைகள் 1வது நூற்பாவில இருந்து 462வது நூற்பா வரை இடையறாமல் வருகிறது. பக்க எண்ணிக்கை எவ்வளவு சார்? 726 பக்கங்க ஐயா. அண்ணா நூற்றாண்டு நூலகம். நாங்க செய்த அந்த முயற்சி எல்லாத்தையும் வீணாக்காம ஒரு பெரிய புத்தகமாக கொண்டு வந்தீங்களே, அதுக்காக உங்களுக்கு மிக்க நன்றிங்க. மிக்க நன்றிங்க ஐயா. எத்தனை தொகுதி ஐயா? எத்தனை தொகுதி? 2 தொகுதிகளாக வருகிறது. A4 தாளில். அது சரி சரிங்க, அருமை அருமை ஐயா. வருதுன் ஐயா, நீங்க எல்லாம் வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை தான். கட்டாயா நான் அங்கதான் இருப்பேன். 9ஆம் தேதினா நான் காலைல எத்தனை மணிக்கு ஐயா? 10 மணிக்கு தொடக்கம். சரிங்க ஐயா. அப்போ வந்து நாங்க காலையில டவுன்ல இருக்கிற மாதிரி, மெட்ராஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். நன்றிங்க. நான் இப்ப அழைப்புதழ் போடுறோம், ரெடி ஆயிட்டு இருக்கு. சரிங்க, எனக்கு சொன்னதே போறோம், நேரா வந்துருவேன். எனக்கு அழைப்பு தேவையில்லை, நீங்க குரூப்ல போடுங்க. குரூப்ல எல்லாரும் முக்கியமானவங்களாம் கூப்பிடுங்க. சரிங்க சரிங்க. கொஞ்சம் நாம இந்த வளத்துல இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்கும். சரி, தாமதம் ஆகுது, அதுக்குள்ள சிலப்பதிகாரத்தை தொட்டுடலாம் அப்படின்னு சொல்லிதான் நாம அப்படி பயணிக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம நேத்துக்கு சிலம்ப தொட்டுதான் கலைஞர் உயர்ந்தாரு. அது போல உங்களுக்கும் ஒரு உயரம் கிடைக்கும். சிலம்ப தொட்டிருக்கிறீங்களா பாருங்க, அடுத்தடுத்த நூல்கள் வந்துட்டே இருக்கு. தமிழுக்கு உயரம் கிடைத்தால் மகிழ்ச்சி. நன்றி. கட்டாய கிடைக்கையா. தமிழை நம்பினோர் யாரும் கெட்டதில்லை. மகிழ்ச்சி. சான்றோர் பெருமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சான்றோர் பெருமக்கள் இதுவரை செவி கொடுத்து ரொம்ப அழகாக இந்த 31வது நாளும் வந்து சிறப்பித்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கம். இலங்கையில் இருந்து இதற்கென்றே சிறந்த முயற்சி எடுத்து ஆய்வு நோக்கில் மிக அற்புதமான செய்திகளை எல்லாம் நமக்கு புதியதாக வழங்கி அவருடைய கட்டுரையையும் முன்னதாகவே அனுப்பி இருக்கிறார். ஐயா, இதுவும் நூலாக இடம்பெறும். நூலாக்கம் கட்டாயம் வரும். இந்த மாதத்திற்குள் வருவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்கிறோம். 9ஆம் தேதியே வெளியிடலாம் என்று எல்லோரிடமும் கேட்டிருந்தோம். சான்றோர் பெருமக்கள் ஒத்துழைத்தால் வந்திருக்கும். அதனால காலதாமதம் ஆகிறது. மிக விரைவாக இதுவும் புத்தகமாக கண்டிப்பா வரும். சான்றோர் பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு அவற்றை கட்டுரையாகவும் நமக்கு வழங்கி இருக்கிறார். இது
நமக்கு யூடியூப் சேனல்ல கண்டிப்பா வந்துரும், பதிவாயிட்டு இருக்குது, மிக விரைவில் வந்துரும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து நமக்கு சிரேஷ்ட விரிவுரையாளராக தமிழ் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஐயா ஈஸ்வரநாத பிள்ளை குமரன் ஐயா அவர்களுக்கு எத்துணை நன்றிகள் சொன்னாலும் அவை குறைவாகவே இருக்கும். ஏனெனில் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை மேற்கொண்டு இதையெல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறார். அவர்களுக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்தின் பொது அறக்கட்டளை சார்பில் இத்துணை சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி. வெகு விரைவில் தாங்களும் தமிழகம் வர வேண்டும், நாங்களும் இலங்கை வர வேண்டும். இதையெல்லாம் நாம வெகு விரைவில் நடத்துவோம். மிக்க நன்றி ஐயா. நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நிகழ்வை நிறைவு செய்யலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.